வணக்கம் தலைவா. நீங்க இப்பதான் ஃபர்ஸ்ட் டைம் நம்மளோட நியூஸ் சாய் விக்ரம் பிளஸ் யூடியூப் சேனலுக்குள்ள வந்துறீங்க அப்படின்னா சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இன்னைக்கு கிட்டத்தட்ட ரொம்ப நாளுக்கு அப்புறம் நம்ம இந்தியன் ரயில்வேஸ் மூலியமா கிட்டத்தட்ட 11,127 வேகன்சிஸ் வந்து பார்த்தீங்கன்னா அதிரடியா அறிவிப்பு நம்ம இந்தியன் ரயில்வே டிபார்ட்மெண்ட் வந்து விட்டிருக்காங்க. இந்த வேலை வாய்ப்புகள் தமிழ்நாட்டில் நீங்க எங்க இருந்தாலுமே இந்த வேலைகளுக்கு அப்ளை பண்ணிக்கலாம். என்ன வேலை ப்ரோ அப்படின்னா ஏஎல்பி அப்படின்னு சொல்லுவாங்க, அசிஸ்டன்ட் லோகோ பைலட். அதாவது ட்ரெயின் ஓட்டுறாங்களே, எஸ் கிட்டத்தட்ட அதே வேலை தான். அவங்களுக்கு பக்கத்தில் இருப்பீங்க. அதுக்கப்புறம் நீங்களே கொஞ்ச நாளா லோகோ பைலட் வந்து அறிவிங்க. ஸோ கிட்டத்தட்ட ட்ரெயின் ஓட்டுற வேலை தான் இந்த வேலைகள். ஓகேங்களா? மாதம் ஓப்பனிங்காக 63,200 இருந்து அதுக்கப்புறம் போக போக உங்களோட சேலரி வந்து இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்கும். ஆஸ் பர் நோட்டிஃபிகேஷன் அப்ராக்சிமேட்லி ஓப்பனிங் சம்பளம் இதுதான். ஓகே, பேசிக்காக என்ன குவாலிஃபிகேஷன் இருக்கணும்? 10th, அதுக்கு மேலே வந்து ஐடிஐ, டிப்ளமோ இல்லை ஏதோ ஒரு டிகிரி வந்து முடிச்சிட்டிங்க அப்படின்னா அப்ளை வந்து பண்ணிக்கலாம். தேர்வு முறைகளை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு கம்ப்யூட்டர் பேஸ்டு எக்ஸாம் அப்படின்றது கட்டாயமாக இருக்கும். அந்த எக்ஸாம் பாஸ் பண்ணது கிளியர் பண்ணதுக்கப்புறம் ஷார்ட் லிஸ்ட் ப்ளஸ் வந்து நேரடியான ஒரு நேர்காணல் வச்சு இந்த வேலைகளுக்கு ரெக்ரூட் பண்ணுறாங்க. லாஸ்ட் டேட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா 2/6/2026 வரைக்கும் டைமிங் அப்படின்னு ரயில்வே நோட்டிஃபிகேஷன் கொடுத்துருக்காங்க. ஸோ முடிஞ்ச அளவுக்கு யார் யார் இன்னும் அப்ளை பண்ணலையோ முடிஞ்ச அளவுக்கு எல்லாரும் அப்ளை பண்ண ஆரம்பிச்சிருங்க. இது நம்ம ரயில்வே மூலியமா ரொம்ப நாளுக்கு அப்புறம் வந்திருக்கக்கூடிய வேலைகள் அப்படினால கண்டிப்பாக அப்ளை பண்ணிக்கோங்க. அப்ளை பண்ணக்கூடிய லிங்க்கை இந்த வீடியோ கீழே டிஸ்கிரிப்ஷன்லையும் அண்ட் ஃபர்ஸ்ட் கமெண்ட்லையும் நான் உங்களுக்கு பின் பண்ணியிருக்கேன். டச் பண்ணி டேரெக்டாக நம்ம அஃபிஷியல் சைட்டுக்குள்ளே வாங்க. இதுதான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இப்போ இந்த வேலைவாய்ப்புகள் இந்தியன் ரயில்வேவோட அசிஸ்டன்ட் லோகோ பைலட் வேலைவாய்ப்புகளுக்கு அப்ளை பண்ணக்கூடிய அஃபிஷியல் நோட்டிஃபிகேஷன். ஸோ இந்த வேலைகளோட டீட்டெயில் வந்து பார்த்துக்கோங்க. ஒரு சின்ன திருத்தம் மட்டும் என்னன்னா, நான் தம்ப்நெயில்ல வந்து ஜூன் 2 அப்படின்ற லாஸ்ட் டேட் வந்து கொடுத்துருந்தேன். பட் ஆனால் அஃபிஷியல் டேட் வந்து ஜூன் 14. ஓகேங்களா? அது ஒரு சின்ன மிஸ்டேக் ஆயிடுச்சு. நான் அதையுமே வந்து வீடியோவோட இன்ட்ரோலையும் உங்களுக்கு மென்ஷன் வந்து பண்ணிடுறேன். ஓகே, நெக்ஸ்ட் இது வந்து ஒரு சென்ட்ரல் கவர்மெண்ட்ல தரக்கூடிய நிரந்தரமான வேலைவாய்ப்புகள் தான். ஓகே, 19,900 63,000 சம்பளம் வந்து போட்டிருக்கேன் ப்ரோ அப்படின்னு கேட்பீங்க. நான் அதையுமே வந்து சொல்லிடுறேன். ஃபர்ஸ்ட் உங்களுக்கான ட்ரைனிங் பீரியட் மொத்தம் வந்து ஒரு 11 மாதம் அப்படின்றது உங்களுக்கு ட்ரைனிங் வந்து நடக்கும். நம்ம தமிழ்நாட்டில் வந்து சென்னை, திருச்சி, ஈரோடு இந்த 3 இடங்களையுமே வந்து ரயில்வேக்கான இன்ஸ்டியூட் வந்திருக்கு. அதில் மெயினாக உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா சென்னை இல்லைனா வந்து திருச்சி, மெயினாக திருச்சி தான் வந்து கிட்டத்தட்ட வந்திருக்கும். இங்கே தான் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கான ட்ரைனிங் வந்து ஒரு 12 மாதங்கள், ஒரு வருஷம் கூட வச்சுக்கோங்கமே, ஒரு வருஷம் வந்து உங்களுக்கான ட்ரைனிங் வந்து நடக்கும். அந்த ட்ரைனிங்கில் உங்களுக்கான சம்பளம் இது. ஆஃப்டர் ட்ரைனிங்க்கு அப்புறமும் உங்களோட சம்பளம் வந்து நல்லா தான் இருக்கும் அப்படின்றத தெளிவாக வந்து சொல்லிக்கிறேன். ஓகே, நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா கீழே அப்படியே ஸ்க்ரோல் பண்ணிட்டே வந்து வச்சுக்கோமே, இதோட அஃபிஷியல் அப்ளை பண்ணக்கூடிய லிங்க் ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து ரயில்வேவோட டேரெக்டாக நீங்கள் அப்ளை பண்ணக்கூடிய லிங்க் வந்து கொடுத்துருக்கேன். டேரெக்டாக இந்த பேஜ்குள்ளே போய்ட்டு அப்ளை பண்ணிக்கலாம். அதே மாதிரிக்கே நோட்டிஃபிகேஷன் இதில் பார்க்கக்கூடிய டீட்டெயில், ஏஜ் லிமிட், உங்களுக்கு தேவையான அதர் டீல்ஸ் எல்லாமே இருக்கும்ல, எல்லா இன்புட்ஸுமே அதில் வந்து இருக்கும். ஸோ வேணும் அப்படின்னா நீங்கள் அதையுமே வந்து ஆப்ரேட் பண்ணி பார்த்துக்கலாம். பட் அப்ளை பண்ணக்கூடிய லிங்க் வந்து ஃபர்ஸ்ட் லிங்க் தான். ஓகே, ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஜோனல் வைஸா, ஸோ தமிழ்நாட்டிலே வந்து எல்லா ஜோனலுமே இருக்கும். ஸோ நமக்கு வந்து சென்னை ஜோன், சதன் ரயில்வேக்குள்ளே சென்னை ஜோன் வந்து வருவோம். ஸோ சென்னை ஜோனுக்கு எவ்வளோ வேகன்சி அப்படின்ற கொடுத்துருக்காங்க, அதையுமே நீங்கள் வந்து பார்த்துக்கோங்க. ஓகே, நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் டீட்டெயிலாக பார்த்துருவோம். ஃபஸ்ட்டு நீங்கள் 10th வந்து முடிச்சிருக்கணுங்க. 10th முடிச்சதுக்கப்புறம் நீங்கள் ஐடிஐலோ இல்லை டிப்ளமோவோ எதாக இருந்தாலும் ஓகே தான். பட் அதில் வந்து என்ன வெர்ஷன் வந்து முடிச்சிருக்கணும் அப்படின்னா மெக்கானிக்கல் இன்ஜினியர், எலக்ட்ரானிக்ஸ் இன்ஜினியர், ஆட்டோமொபைல் இன்ஜினியர், இதில் வந்து பார்த்தீங்கன்னா எஸ்எல்சி முடிச்சதுக்கப்புறம் டிப்ளமோ ஐடியில் ஒரு வெர்ஷன் வந்து முடிச்சிருக்கணும். ஓகே, நான் டிப்ளமோவே முடிக்கல ப்ரோ, 11th 12th முடிச்சிருக்கேன், அதுக்கப்புறம் டிகிரி முடிச்சிருக்கேன், நான் அப்ளை பண்ணலாமா அப்படின்னா பண்ணலாம். ஆனால் இன்ஜினியர் டிகிரி மட்டும்தான் குவாலிஃபைடு. ஒருவேளை நீங்கள் வந்து பிஎஸ்சி டிகிரி முடிச்சிருங்க அப்படின்னா இது வந்து எலிஜிபிளாக ஏற்றுக்க மாட்டோம். அதுக்கு பதிலாக நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா டிப்ளமோவோ இல்லை வந்து ஐடிஐலோ இல்லை இன்ஜினியர் டிகிரியில் சேம் மெக்கானிக்கல், எலக்ட்ரிக்கல், எலக்ட்ரானிக்ஸ், ஆட்டோமொபைல்லாம் முடிச்சிருங்க அப்படின்னா தாராளமாக அந்த வேலைகளுக்கு நீங்கள் வந்து அப்ளை வந்து பண்ணிக்கலாம். ஓகே, மினிமம் ஏஜ் லிமிட் வந்து எவ்வளோ அப்படின்னா 18 வயசுலேருந்து 30 வயசு வரைக்கும். இது வந்து பொதுவாக கொடுத்துருக்கக்கூடிய ஒரு ஏஜ் லிமிட் தான். பட் நீங்கள் வந்து ஒரு எஸ்சி எஸ்டி கேண்டிடேட்ஸாக இருந்து அப்ளை பண்ணுறீங்க அப்படின்னா 5 வருஷமும், ஸோ அப்போனா 35 வயசு வரைக்கும். இதே ஒரு ஓபிசி கேண்டிடேட்ஸாக இருந்து அப்ளை பண்ணுறீங்க அப்படின்னா 3 வருஷம், ஸோ அதாவது 33 வயசு வரைக்கும் அப்ளை பண்ணிக்கலாம். இது போக எக்ஸ் சர்வீஸ் மேன், பிடபிள்யூடி, ஜென்ரல், இவிஎஸ் இதுக்குள்ளெல்லாம் வரீங்க அப்படின்னா அதுக்கும் ஏற்ற மணிக்கு நோட்டிஃபிகேஷனில் 10, 13, 15 கொடுத்துருக்காங்க. அது உங்களோட கம்யூனிட்டி அடிப்படையில் சேஞ்ச் வந்து ஆகும், ரூல் வந்து அதை வந்து பார்த்துக்கோங்க. ஓகே, நெக்ஸ்ட் வந்து ஃபஸ்ட்டு நீங்கள் ட்ரைனிங்கில் ஜாயின் பண்ணுறீங்க. பேசிக் பே எனக்கு வந்து ஓப்பனிங் எவ்வளோ இருக்குன்னா 19,900 அப்படின்றது ஃபஸ்ட்டு. இந்த ட்ரைனிங்லாம் முடிச்சதுக்கப்புறம் அந்த 12 மாதம் ட்ரைனிங் முடிச்சதுக்கப்புறம் டேரெக்டாக ஃபஸ்ட்டு ஜாயின் பண்ணுவீங்க தெரியுமா, ஏதோ ஒரு இடத்துல உங்களுக்கு லொக்கேஷன் போட்டு அப்பாயின்மெண்ட் ஆர்டர் கொடுப்பாங்களா, அப்படி நீங்கள் ஜாயின் பண்ணும்போது 63,200 அப்படின்றது சம்பளம். அது போக அடிஷனல் பெனிஃபிட்டாக ரயில்வே பற்றி உங்களுக்கு தெரியும், நான் சொல்லணும் அவசியம் கிடையாது. உங்களுக்கு குவார்டர்ஸ் வந்துடுவாங்க, டியரன்ஸ் அலவுன்ஸு, அதுக்கப்புறம் மெடிக்கல், பென்ஷன், ட்ராவல் அலவுன்ஸ், எக்கச்சக்கமாக உங்களுக்கு என்ன வேணுமோ எல்லாத்தையுமே கொடுத்து சமைச்சிருவாங்க.
சொல்லியிருக்காங்க. ஸோ அதனால் அது பற்றின பிரச்சனைகள் எதுவுமே இல்லை, அதெல்லாமே உங்களுக்கு கரெக்டாக வந்துடும். ஓகே, ஸோ கீழே என்ன ஸ்க்ரோல் பண்ணுறதுனா அப்ளிகேஷன் ஃபீஸ். ஸோ இது ரொம்ப மெயினான விஷயம் தான். நம்ம அப்ளை பண்ண போகிறோம் அப்படின்றது அப்ளிகேஷன் ஃபீஸ் அப்படின்னு தெளிவாக இருக்குது. பட் அதில் ரீஃபண்ட் அப்படின்னு சொல்லக்கூடிய விஷயங்களும் இருக்குது. நான் அதையுமே தெளிவாக வந்து சொல்லிடுறேன். ஃபஸ்ட்டு நீங்கள் வந்து ஒரு எஸ்சி எஸ்டி அதுக்கப்புறம் ஃபீமேல் அப்படின்ற போது எந்த கேட்டகரியாக இருந்தாலும் பரவாயில்ல. நீங்கள் வந்து ஓபிசியாக இருந்தாலும் பரவாயில்ல, இல்லை வந்து பார்த்தீங்கன்னா எஸ்சி எஸ்டியாக இருந்தாலும் பரவாயில்ல. பட் பொதுவாக ஒரு பொண்ணாக இருக்கீங்க அப்படின்றதும் அதே மாதிரிக்கு எஸ்சி எஸ்டியில் இருக்கக்கூடிய ஆண்கள் பெண்கள் அதுக்கப்புறம் எக்ஸ் சர்வீஸ் மேன் இன்கேஸ் நீங்கள் வந்து டிரான்ஸ்ஜெண்டராக இருக்கீங்க அப்படின்னாலும் உங்கள் எல்லா பேருக்குமே வந்து பார்த்தீங்கன்னா ₹250 ஃபீஸும். அதர் கேண்டிடேட்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடியது யார் யார், நீங்கள் ஓபிசியாக இருக்கீங்க இல்லை வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஓசி கேட்டகரிக்குள்ளே வரீங்க அப்படின்னா அதில் வர ஆண்கள் மட்டும்தான். அதை நான் மென்ஷன் பண்ணியிருந்தேன். உங்களுக்குலாம் வந்து ₹500 ஃபீஸு அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த ஃபண்டு வந்து ரிட்டர்னும் ஆகும். எப்போ அப்படின்னா நீங்கள் வந்து அப்ளை பண்ணதுக்கப்புறம், அப்ளை பண்ணால் மட்டும் கிடையாது, அப்ளை பண்ணதுக்கப்புறம் கம்ப்யூட்டர் பேஸ்டு டெஸ்ட் 1 அப்படின்னு ஃபேஸ் 1 வந்து நடக்கும். அந்த எக்ஸாமை போய் அட்டன் பண்ணணும். ஓகேங்களா, அந்த எக்ஸாமை அட்டன் பண்ணாதான் உங்களுக்கு வந்து ₹400 ரீஃபண்ட் வந்து ஆகும். ஓகேங்களா, அப்படி நீங்கள் அட்டனே பண்ணலை அப்படின்னு வச்சுக்கோமே உங்களுக்கு வந்து ரீஃபண்ட் ஆகாது. ₹400 அப்படின்றது அதர் கேண்டிடேட்ஸில் ₹500 கட்டுறீங்களா, உங்களுக்கு ₹400 அப்படின்றது ரீஃபண்டும், எஸ்சிஎஸ்டியில் கூடிய உங்களுக்கு வந்து ₹200 ரீஃபண்டும் கொடுக்கப்படும் அப்படின்ற மாதிரி வந்து தெளிவாக வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ இதுதான் வந்து டீட்டெயில்ஸ். ஸோ அப்போ நம்ம ஃபீஸ் கட்டுறோம், பட் இருந்தாலும் அது நமக்கு ஏதோ ஒரு வகையில் எக்ஸாம்லாம் அட்டன் பண்ணதுக்கப்புறம் நமக்கு திருப்பி ரீஃபண்ட் ஆயிடுது. அதனால் பயப்பட தேவை கிடையாது. ஓகே, ஃபஸ்ட்டு ஸ்டேஜ் வந்து சிபிடி, ரெண்டாவதுமே சிபிடி, அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷன், மெடிக்கல் எக்ஸாமினேஷன், இதெல்லாம் மெயினாக இருக்கும். தமிழ் லாங்குவேஜ் ரொம்ப ரொம்ப மஸ்ட்டு. உங்களுக்கான லொக்கேஷன் வந்து தமிழ்நாட்டில் இருக்கிறதுக்கான நிறைய வாய்ப்புகள் அப்படின்னு நிறையா இருக்குது. அதை முடிவு பண்ணுறது உங்கள் மார்க் தான். நீங்கள் எவ்வளோ மார்க் எடுத்துறீங்களோ அதை பொறுத்து தான் உங்களுக்கான லொக்கேஷன் அப்படின்றது இருக்கும். ஜூன் 14 கடைசி தேதி நான் திரும்ப மென்ஷன் பண்ணிடுறேன். ஜூன் 14க்குள்ளே நீங்கள் வந்து அப்ளை வந்து பண்ணிக்கலாம் ஆன்லைனில். ஓகே, ஸோ அப்ளை பண்ணும்போது நார்மலாக ஆர்ஆர்பிக்கு நீங்கள் அப்ளை பண்ணிருப்பீங்களா, சேம் ப்ராசஸ் தான், சேம் வெப்சைட் தான். எப்பயும் போல் அப்ளை பண்ணுங்கள். அதே மாதிரிக்கு நான் சொல்லிட்டேன், அப்ளை பண்ணும்போது டைமிங் வந்து ஓடும். ஒரு 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 தடவை நீங்கள் வந்து உள்ளே போயிட்டீங்க அப்படின்னா 15 நிமிஷம், 1/4 மணி நேரம் டைம் கொடுப்பாங்க. அந்த 1/4 மணி நேரத்துக்குள்ளே நீங்கள் அப்ளை பண்ணணும். அதனால் உங்கள் எஜுகேஷனல் டாக்குமெண்ட்டு, ஃபோட்டோகிராஃபி எல்லாமே கரெக்டாக வந்து வச்சுக்கோங்க. இல்லை ப்ரோ நான் ஏற்கனவே ஓப்பன் பண்ணியிருக்கேன், என்கிட்ட இருக்குது அப்படின்னா அப்போ ப்ராப்ளம் இல்லை. ஏன்னா எல்லாமே உங்களுக்கு ஸ்டோராக இருக்கும். அப்போ நீங்கள் ஈஸியாகவே வந்து அப்ளை வந்து பண்ணிக்கலாம். ஸோ அதனால் முடிஞ்ச அளவுக்கு அப்ளை பண்ண ஆரம்பிச்சிருங்க. இப்போ நான் உங்களுக்கு அப்ளை பண்ணக்கூடிய டேரக்ட் லிங்க்கையுமே நான் உங்களுக்கு தெளிவாக வந்து கொடுத்துறேன். ஸோ இப்போ வந்து கிளிக்கர் தெரியுது பார்த்தீங்களா, எஸ் இதை நான் டச் பண்ணுறேன். நெக்ஸ்ட் பேஜில் வந்து எனக்கு இந்த மாதிரி வருது. இதில் வந்து கிளிக்கர் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த பட்டனும் தெரியும். இங்கே வந்து யுவர் லிங்க் வில் பி ரெடி ஆட்டோமேட்டிக்கலி அப்படின்றத டச் பண்ணிங்கன்னா 15 14 அப்படின்னு சொல்லிட்டு செகண்ட்ஸ் வந்து பின்னோக்கி ஓடிக்கிட்டே இருக்கும். இந்த செகண்ட்ஸ்லாம் வந்து கம்ப்ளீட் ஆகிற இதே இடங்கள்ல வந்து பார்த்தீங்க அப்படின்னா அகைன் உங்களுக்கு கிளிக்கர் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு ப்ளூ கலர் பட்டன் பாக்ஸ் வந்து ஓப்பன் வந்து ஆகுங்க. எஸ், அந்த ப்ளூ கலர் பட்டன் பாக்ஸ் வந்து அதையுமே நீங்கள் திருப்பி வந்து டச் பண்ணணும். இப்போ எனக்கு முடிஞ்சிருச்சு, நான் லைட்டாக மேலே ஸ்க்ரோல் பண்ணுறேன். கிளிக்கர் ஓகே தெரியுது பார்த்தீங்களா, எஸ் இதை நான் டச் பண்ணோன்னே இப்போ எனக்கு ஆர்ஆர்பியோட அஃபிஷியல் ஹோம் பேஜ் உள்ளே வந்தோடனே ஃபஸ்ட்டு சொல்லக்கூடிய விஷயங்கள் என்னென்னு பார்த்தீங்கன்னா beware to fake RRB வெப்சைட். ஏன்னா நிறையா வந்து ஆர்ஆர்பியோட அஃபிஷியல் சைட்டு மாணிக்கே வந்து கொடுக்குறாங்க. அதனால் அதெல்லாம் நம்பி ஏமாந்துடாதீங்க. அஃபிஷியல் சைட்டுக்குள்ளே மட்டும் தான் நீங்கள் வந்து அப்ளை வந்து பண்ணணும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ உள்ளே வந்துட்டீங்க. உள்ளே வந்ததுக்கப்புறம் சைடில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு லாகின் இல்லை கிரியேட் அக்கௌண்ட் இருக்கும். நீங்கள் எதை கொடுத்தாலுமே தாராளமாக அப்ளை பண்ணிக்கலாம். இல்லை நீங்கள் வந்து இப்போ தான் நீங்கள் ஃபஸ்ட்டாக வரீங்க அப்படின்னா கிரியேட் அக்கௌண்ட் தான் நீங்கள் வந்து கொடுக்கணும். ஓகே, ஸோ உள்ளே வந்துட்டீங்க. உள்ளே வந்ததுக்கப்புறம் ஓகே அப்படின்ற மாதிரி நீங்கள் வந்து கொடுத்ததுக்கப்புறம் நெக்ஸ்ட் இந்த பேஜ் வந்து வரும். ஸோ இதில் தான் ஃபஸ்ட்டு உங்களுக்கான அக்கௌண்ட் வந்து கிரியேட் வந்து பண்ண போறீங்க. ஜென்ரலான டீட்டெயில்ஸ், ஆதார் நம்பர், மெயில் ஐடி, ஃபோன் நம்பர், டேட் ஆஃப் பர்த், மெயினாக நான் சொல்லிட்டேன் கொடுக்குறத கரெக்டாக கொடுங்க. சின்ன ஸ்பெல்லிங் மிஸ்டேக், ஏன்னா இது வந்து ஒன் டைம் ரிஜிஸ்ட்ரேஷன் தான். தப்பாக அப்ளை பண்ணிங்கன்னா போனதான் ஒன்றும் பண்ண முடியாது. அதனால் கரெக்டாக கொடுத்துருங்க. இமெயில் ஐடிக்கு ஓடிபி வரும், மொபைல் நம்பருக்கு ஓடிபி வரும். அதனால் கரெக்டாக ஜிமெயில் ஐடி மொபைல்லாம் கரெக்டாக பக்கத்துலேயே வந்து வச்சுக்கோங்க. ஸோ இதுதான் இதுக்கான அஃபிஷியல் டீட்டெயில். அதே மாதிரிக்கே நீங்கள் ஆதாருக்கு என்ன நம்பர் கொடுத்துறீங்களோ அந்த நம்பருக்கு தான் ஓடிபி போகும். நான் திரும்பவும் சொல்லிட்டேன், ஆதார் கூட மொபைல் நம்பரை லிங்க் பண்ணி வச்சுருங்க. இதனால் நிறையா பேர் வந்து ஒரு 2 மந்த்ஸ்க்கு முன்னாடி இருந்தக்கூடிய ஆர்ஆர்பி வேலைகளுக்கு அப்ளை பண்ணும்போது நிறையா பேர் வந்து இஷ்யூஸ் வந்து ஃபேஸ் வந்து பண்ணாங்க. நல்லா சொல்லிடுறேன், நீங்கள் ஆதாருக்கு எந்த ஆதார் எடுத்திருப்பீங்களா அது கூட மொபைல் நம்பர் கனெக்ட் பண்ணிருப்பீங்களா அந்த மொபைல் நம்பர் தான் நீங்கள் கொடுக்கணும். நீங்கள் பார்த்து வந்து ரேண்டமாக ஏதாச்சும் வந்து அண்ணனோடதோ அப்பாவோடதோ அந்த மாதிரிலாம் கொடுத்துடக்கூடாது. ஸோ உங்களோட நம்பர் உங்களோட டீட்டெயில் மட்டும் தான் கொடுக்கணும். ஸோ பார்த்துக்கோங்க. ஸோ இதுதான் அதுக்கான அஃபிஷியல் டீட்டெயில். வேறு ஏதாச்சும் டவுட் இருக்குது அப்படின்னா கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள், கண்டிப்பாக ரிப்ளை பண்ணுறேன். இதே மணிக்கே அடுத்தடுத்த சூப்பரான செம்மையான வீடியோ வந்து பார்க்குறேன்.